வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. உங்களுடைய கனவு வேலையான குரூப் 4 தடுக்கிறது எது அப்படிங்கறத தான் என்ன பண்ண போறோம் இந்த வீடியோல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அது கவர்மெண்டா இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சியா இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலியா இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அடுத்தது உங்களுடைய பயமா இருக்கலாம். அதுக்கு அப்புறமா தான் என்னவா இருக்கும் அப்படின்னா நோட்ஸ் அண்ட் டெஸ்டா இருக்கும். ரைட்டா? இதை நான் என்ன பண்றேன், திருப்பியும் ஃபர்தரா உங்களுக்கு எலாபரேட் பண்றேன். கவர்மெண்ட் எதுக்கு சார் உங்களை தடுக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும்? ஒன்னு வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்ல டிலே பண்ணி இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கறதா இருக்கட்டும். ரைட்? டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பிளானர் விட மாட்டேங்கிறாங்க, நோட்டிபிகேஷன் விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கட்டும். நான் ஒரு ஃபேமிலி மேன் சார், என்ன படிக்கிறதுக்கு என்னுடைய பேரண்ட்ஸோ ஒய்ஃபோ ரிலேட்டிவ்ஸோ என்ன விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றதா இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சரியாக உதவல அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கட்டும். நம்மளுடைய பயம் எதுக்கு வருது அப்படின்னா நான் இந்த பரீட்சையில பாஸ் ஆவனா ஃபெயில் ஆவனா அப்படிங்கறதுனாலையும், நான் இப்ப ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு படிக்கணுமா அப்படிங்கறதுலயும் அந்த பயம் வருது. அடுத்தது நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் பத்தி உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், கவர்மெண்ட். ரைட்டா? இந்த கவர்மெண்ட் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணும் போது நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க பாஸ் பண்ணாததற்கு இல்ல நீங்க படிக்காமல் இருப்பதற்கு முதலில் யாரும் காரணம் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. இது எல்லாமே என்னதான் இருக்கு, உங்களுக்குள்ளதான் இருக்கு. ரைட்? இந்த ஒரு பாயிண்ட நீங்க நினைப்பு வச்சுக்கிட்டு ஃபர்தரா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் வந்துடும். ரைட்டா? கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? நேத்துக்கு என்ன நடந்துச்சு, குரூப் 2ல ஒரு 600 போஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எஸ், அது டிலே தான். ரைட்டா? இருக்கட்டும், டிலே தான். ஆனா குரூப் 2 என்னைக்கு எழுதணும், நம்ம 2022ல எழுதணும். அப்ப ஒரு மாணவர் நல்லா படிச்சிருக்காரு, பார்டரா இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம பாஸ் ஆவோமா ஃபெயில் ஆவோமான்னு எண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் கூட சரி, அந்த டைம் அவர் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி குரூப் 2 கொடுத்திருந்தாரு அப்படின்னா அவர் 1 மார்க் 2 மார்க்ல ஃபெயில் ஆகக்கூடிய பார்டர் மாணவனை எடுத்துப்போம், இல்ல மாணவினை எடுத்துப்போம். இந்த 600 வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணதுனால அவர் என்னவா ஆயிருப்பாரு, பாஸ்ன்னு ஆயிருப்பாரு. ரைட்டா? கவர்மெண்ட் செய்யக்கூடிய அந்த விஷயம் டிலே தான், ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க உங்களுடைய நேரத்தை காலத்தை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்க அந்த பார்டருக்கு கீழேயோ அந்த கட் ஆஃபுக்கு கீழேயோ 1 மார்க் 2 மார்க்னு கம்மியா இருந்தாலும் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்? அப்ப இதை உங்களை தடுக்கிறதா நினைக்காதீங்க. நீங்க என்ன நினைச்சுக்கணும், நம்ம வேலையை நம்ம கரெக்டா செய்யணும் அப்படிங்கறதையே உறுதிமொழி எடுத்துங்க. ரைட்? அடுத்தது என்னது, டிஎன்பிஎஸ்சி மேல இருக்கிற குற்றச்சாட்டு பிளானர் விட மாட்டேங்கிறாங்க, நோட்டிபிகேஷன் விட மாட்டேங்கிறாங்க. ரைட்டா? ஒன்னு பிளானர் விட மாட்டேங்கிறாங்க, நோட்டிபிகேஷன் விட மாட்டேங்கிறாங்க. பிளானர் சொன்னாதானே சார் எனக்கு தெரியும் நான் எப்ப படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்னு என்கிட்ட பர்சனலா மெசேஜ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸே அதிகம். ரைட்டா? இப்ப பிளானர் வந்துடுச்சு, ஜூன்ல என்ன சொல்றாங்க, குரூப் 4 நடக்கும்னு சொல்றாங்க. ரைட்? இப்ப என்ன நம்மளுடைய மைண்ட் கேக்குது அப்படின்னா நோட்டிபிகேஷன் கேக்குது. அந்த நோட்டிபிகேஷன் ஏன் கேக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இப்ப ரீசன் பார்க்கணும். ரைட்டா? நான் எந்த ஒரு செயலையுமே செய்யறதுக்கு எனக்கு என்ன தேவை, எக்ஸ்ட்ரா ஒரு புஷ் தேவை. என்னை ஏதாச்சும் ஒரு உந்து சக்தியாக என்னை இயக்கணும். ரைட்டா? அப்ப நான் என்ன சொல்றேன், இன்னும் பிளானர் வரல, பிளானர் வந்துச்சுன்னா நான் கரெக்டா படிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். ரைட்டா? காரணத்தை கண்டுபிடிப்பதோட விட்டுறல. இப்ப பிளானர் வந்துடுச்சு, இப்ப என்ன நம்மளுடைய காரணம் கண்டுபிடிக்குது அப்படின்னா நோட்டிபிகேஷன் விடட்டும், நான் படிக்க ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றீங்க. ரைட்? அப்ப அந்த எக்ஸ்ட்ரா புஷ் என்னவா இருக்கணும் அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேஷனா இருக்கணும். வெளியில உள்ள காரணத்தை நீங்க கொண்டுட்டு வராதீங்க. ரைட்டா? என்ன ஆகணும், நோட்டிபிகேஷன் ஒண்ணு கண்டிப்பா வரதான் போகுது. ரைட்டா? அது எப்ப வருமா இப்ப வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான் என்ன பண்ணுது, உங்களை காரணம் கண்டுபிடிப்பதற்காக உங்களை நகர்த்துது. ரைட்டா? உங்களுடைய செல்ஃப் மோட்டிவேஷன் உங்கள் உள்ளுக்குள்ள இருந்தே உங்களுக்கு படிக்கணும்னு ஒரு எண்ணத்தை நீங்க வர வைக்கணும். ரைட்டா? அப்ப வர வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எதையுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க, நீங்க பாட்டு படிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க. ரைட்? அடுத்தது என்ன, ஃபேமிலியில இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இல்ல வைஃப் இல்ல ரிலேட்டிவ்ஸ் படிக்க விட மாட்டேங்கிறாங்க சார், நெகட்டிவா பேசுறாங்க. ரைட்? நெகட்டிவ் இந்த சென்ஸ் என்ன சொல்றோம்,
நீங்க ஆல்ரெடி ஒரு வேலையில இருக்கீங்க, ரைட்டா? எக்ஸாம்ஸ் எல்லாம் டிலே ஆகுது, நீங்க படிச்சாலும் உங்களால பாஸ் பண்ண முடியாது, அமௌண்ட் கொடுத்தாதான் போலான்னு சொல்றாங்க. அப்படிங்கறத எல்லாத்தையும் என்ன பண்றேன், இந்த சைடு நெகட்டிவ்ல நான் உங்களுக்கு வச்சிருக்கேன், ரைட்டா? அதர்ஸ் ஒப்பீனியன் அப்படிங்கறதையும் இங்க நான் சொல்லிடுறேன், ரைட்டா? இது எல்லாரும் அதர்ஸ் ஒப்பீனியன், அவங்களுக்கு தெரிஞ்சத உங்களை நல்வழிப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க அப்படிங்கறதை எடுத்துங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். பட் அவங்களுக்கு என்ன இல்ல, எக்ஸ்போஷர் இல்ல, உங்களை சரியாக வழி நடத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு அதை சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன சார் செய்யணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 58 வயது உடைய ஒரு மதரும், ரைட்டா, அவங்களுடைய பெண்ணும் டாக்டரும் என்ன பாஸ் பண்ணாங்க, டிஎன்பிஎஸ்சியை பாஸ் பண்ணாங்க, ரைட்? அப்ப ஏஜ் ஒரு தடை இல்லை, ரைட்டா? நம்ம மனது வச்சா என்ன பண்ணலாம், 58 வயதா இருந்தாலும் பாஸ் பண்ணலாம், ரைட்? ரீசன்ட் எக்ஸாம்பிள் என்ன சார் இருக்கு அப்படின்னா, ஃபாதர் அண்ட் டாட்டர் என்ன பண்ணாங்க, இத கிளியர் பண்ணாங்க, ரைட்? அப்ப இதுதான் சார் என்னது, ஃபேக்ட். அப்ப இந்த ஃபேக்டை எடுத்து நீங்க தான் பக்குவமா சொல்லணும். உங்களுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கோ, ஒய்ஃபுக்கோ, ரிலேட்டிவ்ஸுக்கோ என்ன பண்ணணும், உங்களுக்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். அவங்க உங்களைய நல்வழிதான் படுத்துறாங்க, இருந்தாலும் அதை என்ன சொல்றாங்க, நெகட்டிவா சொல்லிடுறாங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் நோஷன்ஸை எடுத்துட்டு போய் சொல்லுங்க. கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒத்துப்பாங்க, ரைட்? நீங்க நாளைக்கு ஒரு அரசு அதிகாரியா ஆயிட்டீங்க அப்படின்னா இது எதுவுமே என்ன பண்ணாது, உங்களை தொந்தரவு பண்ணாது, ரைட்? அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது, இந்த ஃப்ரெண்ட் பேட் ஃப்ரெண்டாவோ இல்ல பேட் ஹேபிட் உடைய ஃப்ரெண்டா இருந்துட்டா உங்களால என்ன பண்ண முடியாது, ஸ்டடி பண்ண முடியாது, பர்ஃபெக்டா பிளான் பண்ண முடியாது, அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ரைட்டா? தள்ளி தள்ளி போடுற பழக்கம் வந்துடும், ரைட்? அதை தான் என்ன சொல்றேன், பேட் ஃப்ரெண்ட் பேட் ஹேபிட், ரைட்? இப்ப நீங்க என்ன செய்யணும், ஒரு பேப்பர் அண்ட் பென்னை எடுத்துக்கங்க. அந்த பேப்பர் அண்ட் பென்னுல என்ன இந்த தேர்வுக்காக படிக்க விடாம செய்யற ஃப்ரெண்டு யாரு, எனக்கு இந்த தேர்வுல கரெக்டான பிளான் கொடுக்காத ஃப்ரெண்டு யாரு, என்ன எக்ஸிக்யூட் பண்ண விடாம தடுக்கிறது யாரு அப்படிங்கறத எழுதுங்க. அது மேக்சிமம் என்னவா தான் இருக்கும், ஒரு 3 பேருக்குள்ளதான் இருக்கும், ரைட்டா? நம்மளை கெடுப்பது இந்த 3 பேரு தான் சொல்லல, ரைட்டா? நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, நம்மள ஒரு விஷயத்துல இருந்து நம்மள முன்னகர்த்தி செல்றதோ இல்ல பின்னாடி டிராக் பண்றதோ இழுக்கிறதோ யாராதான் இருப்பாங்க, அது ஒரு ஆவரேஜா ஒரு 3 நபர்கள் தான் இருக்க முடியும். இப்ப நீங்க பேப்பர் பெண்ணை எடுத்து எழுதி அந்த 3 நபர்கள்ட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்குங்க, ரைட்? இவங்க அவங்கன்னு சொல்லல, பேட் ஹேபிட்டையும் நான் எதுன்னு குறிப்பிடல, பேட் ஃப்ரெண்டையும் எதுன்னு குறிப்பிடல, ரைட்டா? இங்க பேட் ஹேபிட்ங்கிறது என்னது, உங்களை படிக்க விடாம தடுப்பது, உங்களை பிளான் பண்ண விடாம தடுப்பது, உங்களை எக்ஸிக்யூட் பண்ண விடாம தடுப்பது. அப்படி இந்த 3த்தையும் தடுக்கிற நபர்கள் யாரு, உங்களுக்கு பேட் ஃப்ரெண்ட். இவ்வளவுதான் என்னது இதுல இருக்கிற சாமராம்சம், ரைட்டா? இருக்கிற ஃப்ரெண்ட் எல்லாம் நான் ஒதுக்கணுமா சார் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது மிச்சமா என்னதான் இருப்பாங்க, ஒரு 3 நபர்களுக்குள்ளதான் அது இருப்பாங்க. அவங்கள நீங்க ஈஸியா ஃபில்டர் அவுட் பண்ணிடலாம், ரைட்? அடுத்தது உங்களுடைய செல்ஃப் பயம், ரைட்டா? இந்த பயத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பாருங்க, ரைட்டா? பாஸ் ஆவனா ஃபெயில் ஆவனா அப்படிங்கிற ஒரு கவலை வந்துடும். ஏன்னா 20 லட்சம் நபர்கள் எழுதுறாங்க சார், 20 லட்சம் நபர்கள் எழுதக்கூடிய ஒரு வேலையில வெறும் 10,000 நபர்கள் தான் இருக்காங்க, அதுல என்னால வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு பயப்படுவீங்க, ரைட்டா? நான் என்ன சொல்றேன், 20 லட்சம் பேர் வந்து ஆடியன்ஸ், ரைட்டா? அந்த 20 லட்சம் பேரும் என்னது, ஆடியன்ஸ். இதுல ஒரிஜினலா படிக்கக்கூடிய நபர்கள் யாரு, 50,000 நபர்கள் இருப்பாங்க, ரைட்? இதுல ப்ரீவியஸ் இயர் படிச்சவங்களும் இருப்பாங்க, ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு திருப்பி இந்த வாட்டி நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, ஃப்ரெஷர்ஸா இருக்கக்கூடியவங்களும் இத இருப்பாங்க, ரைட்டா? ப்ரீவியஸ்ல உங்களுக்கு ஒரு சைன் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லிட்டேன், லாஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க அப்படின்ட்டு. அப்ப இவங்க ஒரு 25,000 நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு புதுசா ஒரு 25,000 நபர்கள் கிளம்புவாங்க, ரைட்டா? இதுதான் வந்து சீரியஸா படிக்கிறவங்க, ரைட்? அதுல டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி ப்ராப்பரா இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து என்ன ஆயிடுவாங்க, ஒரு 10,000 நபர்கள் வந்துருவாங்க, இதுல இருந்து ஒரு 10,000 நபர்கள் வந்துருவாங்க, ரைட்டா? ஏன் சார் இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு
அட்டெம்ப்ட் கொடுத்தும் இதுல 10,000 நபர்கள் தான் சொல்றீங்க, ஃப்ரெஷர்ஸாவும் 10,000 நபர்கள் தான் சொல்றீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு பொது தமிழ படிக்கும் போதோ இல்ல ஒரு ஜிகேவை படிக்கும் போதோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஆல்ரெடி போட்டு பார்த்திருக்கோம் அப்படின்னு டெஸ்ட ப்ராப்பரா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரைட்டா? இதுல இருக்கக்கூடியவங்களும் சீரியஸ்னஸ் தெரியாம என்ன பண்ண மாட்டாங்க? ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது ரெண்டுமே டேலி ஆயிடும். அப்ப 20,000 நபர்கள் தான் யாரு? நம்மளுடைய காம்படிஷன். அதனால நீங்க 20 லட்சத்தோட இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ரைட்டா? நீங்க பாஸ் ஆகிறது ஃபெயில் ஆகிறது அப்படிங்கிறத நினைச்சு குழம்பாதீங்க. ஏன்னா 20,000 நபர்கள்ல நம்ம ஒரு ஆளா வருவதற்கான வாய்ப்புகள் 50% இருக்கு. இந்த பயத்தை போக்கிட்டீங்க அப்படின்னா அது 100% என்னவாயிடும்? உங்களுக்கு கை கொடுத்துரும். ரைட்? அடுத்தது நோட்ஸ். ரைட்டுங்களா? 6 to 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் நான் படிக்கணும், அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இருக்குமா சார்? ஏன்னா ஆல்ரெடி நான் என்ன பண்றேன், நான் ஒரு ஜாப்ல இருக்கேன், பார்ட் டைமா இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், இப்படிங்கிற எந்த காரணமா வேணாலும் இருக்கலாம். அதற்கு சொல்யூஷனா தான் நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, புத்தகத்தில் ஒரு தலைப்பு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை எங்க வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு என்ன சொல்றோம்? சிந்து சமவெளி நாகரிகம் 5 பாட புத்தகங்கள்ல இருக்கு. இந்த 5 பாட புத்தகங்களோட மொத்த எண்ணிக்கை என்னது? 74 பக்கங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற 5 பாடத்திட்டத்துல எங்க இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அதை என்ன பண்ணிடுறோம்? கிளப் பண்ணிடுறோம், ஒரே இடத்துக்கு கொண்டுட்டு வந்துடுறோம். ரைட்டா? 74 பக்கங்கள்ல இருக்கக்கூடிய தேவைப்படாத விஷயங்களை என்ன பண்ணிடுறோம்? ரிமூவ் பண்ணிடுறோம். அப்ப 74 பக்கங்கள் 25 பக்கங்களா மாறிடுது. ரைட்டா? அப்ப மற்ற மாணவர்கள் 20,000 நபர்களும் என்ன பண்றாங்க? படிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அப்ப தேர்வுல வெற்றி பெறுவதற்கான முதல் வாய்ப்பே என்ன பண்ணிடுறோம்? நம்மளுடைய நோட்ஸ் மூலியமா, நம்மளுடைய வெற்றி பாதை மூலியமா உங்களுக்கு கொடுத்துறோம். ஏன்னா மற்ற மாணவர்கள் உங்களை விட 3 மடங்கு படிக்கணும். அதுல அவங்களுக்கு என்னமாகும்? டைம் வேஸ்ட் ஆகும். ரைட்டா? ஒரு புத்தகத்தை எடுத்து இன்னொரு புத்தகத்தை மாற்றணும், அந்த புத்தகத்தை அவங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை படிக்கணும், 5 புத்தகங்களை அவங்க சுமந்து செல்லணும். ஆனா உங்களுக்கு என்ன சார் கவலை இல்ல? உங்களுக்கு அதை கிளப் பண்ணி ஒரே இடத்துல கொடுத்துடுறோம். அவங்க விட கம்மியான பகுதி தான் படிக்கிறீங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாத்தையுமே நீங்க படிச்சு முடிச்சிருவீங்க. அப்ப இதுல இருந்து ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா உங்களால 100% என்ன பண்ண முடியும்? சரியாக பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருது. அப்ப நமக்கு நோட்ஸ் வேணுமா சார் அப்படின்னா நோட்ஸ் கண்டிப்பா வேணும். அதுல எங்களுடைய பங்கா நான் உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறது என்ன அப்படின்னா, அனைத்து தகவலும் ஒரே இடத்துல ஒருங்கிணைச்சிருப்போம். அதுக்கப்புறமா மத்த படிக்கிறவங்கள கூட நீங்க கம்மியா படிச்சா போதும், தேர்வு நோக்கில் மட்டும் நீங்க படிச்சா போதும். ரைட்? அடுத்தது டெஸ்ட் குவாலிட்டி. ரைட் சார், நான் டெஸ்ட் பிராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் போறேன், ஆனா அங்க டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்கக்கூடிய தரத்துல என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு, அந்த ஒரு தலைப்புல இருந்து ஒரு தேர்வு, அந்த ஒரு தேர்வும் டிஎன்பிஎஸ்சி தரத்திலான தேர்வு. இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும். இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறேன், சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ டிஎன்பிஎஸ்சி கேட்க போறாங்க. அப்ப டிஎன்பிஎஸ்சி இதை கேட்பதற்கான சாத்தியக்கூறுகள் எத்தனை இருக்கு? 100% இருக்கு. அப்ப டிஎன்பிஎஸ்சி எத்தனை வகையான கேள்விகளை நம்மள்ட்ட இது வரைக்கும் கேட்டு இருக்காங்க? 27 வகையான கேள்விகளை கேட்கிறாங்க. ரைட்? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்கை படிக்க போறோம், அந்த ஒரு டாபிக்ல இருந்து ஒரு டெஸ்ட் எழுத போறோம். அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து 27 வகையான கேள்விகளையும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க? டெஸ்ட் எழுதி பார்த்துருவீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நீங்க டெய்லி என்ன பண்ண போறீங்க? டிஎன்பிஎஸ்சி தரத்திலான கேள்விகளை தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ரைட்டா? நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சொல்யூஷன் கொடுத்தாச்சு, டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்தாச்சு. உங்களுடைய கனவு வேலையான குரூப் 4 வாங்க விடாமல் தடுப்பது எதுவும் கிடையாது. நீங்கள் மனசு வச்சா, நீங்க சிஸ்டமேட்டிக்கா ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களால 100% முடியும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.